வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் கிரிமினல்ஸ் பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருடுறதெல்லாம் தப்பு தான், சட்டத்துக்கு எதிரானது தான், மனசாட்சி இல்லாத வேலை தாங்க அது. ஆனாலும் பாருங்க, திருடுறவங்க தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்தவங்களாவும் இருக்காங்க. நல்லவனா வாழ்ந்தா செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டவனா வாழ்ந்தா வாழும்போதே சொர்க்கத்தில் வாழலாம். இப்படி உங்களை சுற்றி பல பேர் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். என்னடா சினிமா வசனம் மாதிரி இருக்கே அப்படின்லாம் நீங்களாம் நினைக்கலாம். ஏன் நீங்களே பல பேர்கிட்ட இப்படி இந்த மாதிரிலாம் பேசி புலம்பி இருக்கலாம். அப்படி நீங்கள் புலம்ப இவங்க 2 பேர் தான் காரணம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 2 பேர் தான். ஃபர்ஸ்ட் நபர் பார்த்தீங்கன்னா பப்லோ எஸ்கோபர், 2ஆம் நபர் அமடோ காரிலோ ஃபியூண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க 2 பேர் தான் உலகத்திலேயே பணக்கார கிரிமினல்ஸ் அப்படின்னு பேர் வாங்கின ஆட்களுங்க. ஸோ இவங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Plata, 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 plomo, plomo, plomo. தப்பு யார் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் கூட தப்பு தான். ஆனால் இந்த குறிப்பிட்ட கிரிமினல்ஸ் கொள்ளையடிச்சு சம்பாதிச்ச பணத்துடைய மதிப்பை பார்க்கும்போது அடேங்கப்பா, யார்ப்பா நீங்கள்லாம், எப்படிப்பா இவ்வளவு பெரிய கொள்ளையடிச்சு இப்படி சொத்து சேர்த்துனீங்க அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்த அசால்ட்டாக பண்ணியிருக்காங்க. 1 லட்சம் 1 கோடிலாம் இல்லைங்க. இந்த குறிப்பிட்ட 2 கிரிமினல்ஸ் மட்டுமே ஆளுக்கு தலா கொள்ளையடிச்ச பணத்துடைய இந்திய மதிப்பு படி சுமார் 2,04,000 கோடி, அதாவது 25 பில்லியன் டாலர்ஸ், அமெரிக்க டாலர்ஸ் படி. இவங்க இவ்வளோ பெரிய பணம் கொள்ளையடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இறந்தாங்களான்னு கேட்டால் அதான் இல்லை. சரி வாங்க, அதை பற்றி கவலைப்பட்டு நமக்கு என்ன ஆக போகுது, இறந்ததை பற்றி பேசி எதுக்கு. ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அந்த உலகமாக கிரிமினல்ஸ் 2 பேருமே ரொம்ப நிம்மதியாக இருந்தாங்கன்னு தான் சொல்லப்படுது, இவ்வளோ பெரிய பணத்தை கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமாவும். ஏழையாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் பணக்காரனாக இருந்து நல்லவனாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது சார். நான் பணக்காரன் நல்லவனாக இருக்க ஆசைப்பட்றேன், இது தப்பா? 2,04,000 கோடி சொத்துக்கு சொந்தக்காரங்க என்னென்னலாம் அதை பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் எப்படி அந்த சொத்தை சம்பாதிச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஒரே கதை தானே. நான் கீழே இருந்தேன், தெருநாயா இருந்தேன், இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆளாயிட்டேன், அந்த கதை தானே. உலகத்திலேயே பணக்கார கிரிமினல்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இவங்க 2 பேர் தான் ரொம்ப டாப்பில் ஃபர்ஸ்டில் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே தலா 25 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருந்ததா சொன்னேன் இல்லையா? ஒரு சில தரவுகளில் இவங்க சொத்து மதிப்பு முன்ன பின்ன இருக்கலாம்ங்க, ஆனாலும் பெரும்பாலும் 25 பில்லியன் டாலர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ வேர்ல்டுலேயே டாப் ரிச்சஸ்ட் கிரிமினல்ஸ் அப்படின்னா இவங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்டில் இருப்பாங்க எப்போவுமே. பப்லோ எஸ்கோபர் ஒரு போதைப் பொருள் கடத்தல் மன்னனும், அமாண்டோ லார்ட் ஆஃப் தி ஸ்கைஸ் அப்படின்னும் புகழப்படுற ஆளுங்க தான். ஸோ அப்படி என்ன பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய லார்டு தாசுங்களாக தான் வாழ்ந்துருக்காங்க போலங்க. ஆமாம், அமேடோ கரிலோ கண்ட்ரோலில் மட்டுமே 22 பிரைவேட் 727 ஜெட்ஸும் இது இல்லாமல் வேறு சில ஃப்ளைட்ஸையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாராம். அண்ட் இது இல்லாமல் கரிலோ பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, கொலம்பியாவிலேருந்து போதை மருந்துகளை அமெரிக்காக்குள்ளே கடத்துறதுக்கு எதை தெரியுமா பயன்படுத்தி வந்திருக்காரு? ஐயா லார்ட் ஆஃப் ஸ்கைன்னு சும்மா சொல்லலைங்க, நிறைய அந்த கடத்தப்பட்ட ஃப்ளைட்ஸ் இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே இந்த கடத்தலுக்கு பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு. அடுத்து பப்லோ எஸ்கோபர், இவர் தான் முக்கியமான தலை. இப்போ வர கேங்ஸ்டர் சினிமா படங்களுக்கு கதையும் வரலாறும் இவர் தான் மெயின் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான ஆள் தான் இவர். உலகத்திலேயே ரொம்ப இழிவான, மோசமான, பயங்கரமான போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்னு பேர் வாங்கின லார்ட் ஆஃப் தி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு தான் சூட்டபிளாக இருக்கும். இந்த பேர் இவருடைய நிக்நேம் தான். கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே எந்த தடையுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக போதைப் பொருள் எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. உலகத்திலேயே பெரிய பெரிய போலீஸ் இருக்கிற நாட்டில் எப்படிடா பப்லோ இவ்வளோ ஈஸியாக பண்ணாருங்கிற கேள்வி உங்களுக்குள்ள உதிக்கலாம். பெரிய பதிலாக எதிர்பார்க்காதீங்க, பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிற ஒரே ஒரு சிம்பிள் பதில் மட்டும்தான் இதுக்கு. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும், அதான் பேசிக். அப்படித்தான் பாஸ் பல வேலை பார்த்துருக்காரு இவர். அதாவது இந்த பப்லோ இருக்காரு இல்லையா, இவர்கிட்ட இருந்த சொத்து, கொட்டி கிடந்த டாலர்ஸ் எல்லாமே பப்லோவுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருந்துச்சு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சின்ன சின்ன ஆளுங்கள்ல இருந்து பெரிய பெரிய அதிகாரிங்க வரைக்கும் பப்லோ கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு முக்கியமாக போதை பொருட்களை அமெரிக்காக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகிறத ரொம்பவே கண்டுக்காமல் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். பப்லோ உயிரோடு இருந்தப்பவே உலகத்துடைய 7வது பணக்கார நபராக இருந்திருக்காரு. அதே மாதிரி அமடோ கரிலோவுக்கு அடுத்து கிட்டத்தட்ட இணையாக உலகத்துடைய 2வது பணக்கார கிரிமினல்னு பப்லோ எஸ்கோபர் தான் பேர் வாங்கியிருக்காரு. இந்த பப்லோ எஸ்கோபர், அமாண்டோ கரிலோ பியூண்டஸ் இவங்க 2 பேருக்குமே நடுவில் சில ஒற்றுமைகள் இருந்துச்சு. 2 பேருமே போதைப் பொருள் கடத்திட்டு வந்தவங்க தான். 2 பேருமே தலா 25 பில்லியன் டாலர் சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்க. 2 பேருமே தங்களுடைய 40களில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. பெரிய ராபின்ஹுட்டாக வாழ்ந்திருக்காங்க. குணாவோட செந்தில் தான் நல்லவனோன்னு தோணுது. விடுமாமா, எல்லாம் கேட்டி பசங்க தானே.
கரீலா கூட ஒப்பிடும்போது பப்லோ எஸ்கோபர் கொஞ்சம் வேறுபட்ட ஒரு விஷயத்தில் இருந்திருக்காரு. மக்கள் இவங்க மேலே வச்சுருந்த அபிமானம் என்ன அப்படிங்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு ரெண்டு நபர்களுக்குமே. பப்லோ எஸ்கோபரை கொலம்பியா மக்கள் பல பேரும் ஒரு ராபின்ஹுட் மாதிரி தான் பார்த்துருக்காங்க உண்மையாகவே. பப்லோ எஸ்கோபர் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சார் அப்படின்னு சொல்லப்படுது. பப்லோ எஸ்கோபர் மரண செய்தியை கேட்டு அந்த ஊர் மக்கள் ரொம்ப மனம் வருந்தி அங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருந்ததாகவும், அப்போ அவர் வந்து இறந்த நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய கலவரமே நடந்துச்சு அப்படின்னு சில தரவுகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. அதே சமயமாக பப்லோ எஸ்கோபர் இறுதி ஊர்வலத்தில் ஏறத்தாழ 25,000 பேர் கலந்துக்கிட்டாங்களாம் அப்போவே. இவனுக்கு மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும் சொல்லுவி. அதே மாதிரி பப்லோ எஸ்கோபர் வாழ்ந்த பிரைவேட் எஸ்டேட்டை தீம் பார்க்காக மாற்றிட்டாங்களாம். பப்லோ எஸ்கோபர் வாழ்க்கை பல படங்கள்லையும் பாடல்கள்லையும் வியந்து பார்க்குற அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது இப்பயும் கூட. I'm not exaggerating sir. சொல்ல போனால் இவன் தான் இந்த உள்ளூர் பாப்லோ எஸ்கோபார். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் முன்னாடியே கேள்விப்பட்ட கரீலா கொஞ்சம் வித்தியாசமானவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதில் மெயினாக பப்லோ தான் கொஞ்சம் போற்றப்பட வேண்டிய மனிதர், அதாவது கிரிமினலாக இருந்தாலும் கொஞ்சம் நல்ல கிரிமினல் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மக்களுக்கு இவர் நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. யாரெல்லாம் கஷ்டம்னு தேடி வந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தாராள பிரபுவாக இருந்திருக்காரு பப்லோ. அதனாலேயே இன்றைக்கும் வரலாற்றில் இவரை மறக்க முடியாத அளவுக்கு வந்து தடம் பதிச்சிருக்காரு. அது போக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா பப்லோவுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகள்னால் ரொம்ப பிடிக்குமா. ஸோ பிள்ளைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. பப்லோ எஸ்கோபருக்கு அவருடைய பெண் குழந்தை அப்படின்னா அவ்வளவு பிரியமா. அந்த பெண் குழந்தை ஒரு முறை எனக்கு ரொம்ப குளிருது அப்பான்னு சொன்னதை தாங்கிக்க முடியாமல் மொத்த பணக்கட்டையும் குவிச்சு போட்டு கோடிக்கணக்கில் இருக்குங்க அந்த காலகட்டத்திலேயே அதை குவிச்சு போட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நெருப்பு மூட்டி தன்னுடைய பெண் குழந்தைக்கு குளிர்காய் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாமே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா பப்லோவுக்கு பலதரப்பட்ட நெருக்கடிகளும் இருந்துச்சான் கேங்ஸ்டர் சைட்லேருந்து. இவருக்கு அடுத்தடுத்து வருவாங்க இல்லையா அந்த கேங்ஸ் ஆஃப் வார் எல்லாமே இவரை நோக்கி இருந்துச்சா அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போதும் கூட நாடாக ஓடிட்டு இருக்கும்போதும் கூட தன்னுடைய பெண் குழந்தையையும் தன்னோட மனைவியையும் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே போயிருக்காரு. அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி டைமில் மனைவிக்கு ஒரு ஆபத்து வரும்போதும் கூட தன்னுடைய உயிரை பணயம் வச்சு இவர் தான் காப்பாற்றியிருக்காரு. தன்னுடைய உயிர் அந்த இடத்துல போகும்னு தெரிஞ்சும் கூட தன் மனைவி மேலே ஒரு சிறு காயம் கூட படக்கூடாதுன்னு சொல்லி பப்லோ வெளியே வந்திருக்காரு. இந்த மாதிரி பல தரப்பட்ட கதைகளும் இருக்குது. ஆனால் இதெல்லாமே யூகத்தில் சொல்லப்பட்டதா இல்லை நிஜமாலுவே வரலாற்றில் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக சந்தேகமாக இருக்குது. அவன் மகாராணி, அவன் தேவதை, அவன் உசுறு பிடிக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு அவனை மட்டும்தான் பிடிக்கும். ஆனால் பப்லோ எஸ்கோபருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கரீலாவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல கேள்விக்குறி தான். பப்லோ எஸ்கோபர் மறக்க முடியாத ஒரு கிரிமினலாக இன்றைக்கும் வள வரதுக்கு காரணம் அவருடைய அந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இது யாருக்குமே மோட்டிவேஷ்னல் கிடையாது. டாப் ரிச்சஸ்ட் கிரிமினல்ஸ்லேயே இவருடைய வரலாறு அப்படிங்கிறது கொஞ்சம் குறிப்பிட வேண்டிய விஷயமா இருந்ததுனால இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது போக இதை யாருமே மோட்டிவேஷ்னலாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்காதீங்க மக்களே. முழுக்க நான் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை சொன்னீங்க அப்படின்னு யாரும் கொஷின் கேட்காதீங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்கள் யாருக்கெல்லாம் ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவிச்சிருங்க. ஓடிட்டு இருக்குன்னா சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு என்னோட ட்ரக் கிடச்சுன்னா நானே என்னோட கவர்மெண்ட் உருவாக்க முடியும். என் சரக்கு என் கையில் கிடச்சுன்னா உன் கவர்மெண்ட்டுக்குள்ள நான் வர தேவையில்லை. என் கவர்மெண்ட் என்னால் உருவாக்க முடியும். அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த ஆள் வந்து பாப்லோ எஸ்கோபார் தான்.